ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், எல்லாரும் எப்படி இருக்குங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். ஒரு கட்டா கருவாடா பாரியா கட்டாயா கட்டா கருவாடு கறி இன்றைக்கு நாங்கள் வைக்க போகிறோம். வீட்டில் தம்பி வந்தது, ஸோ அங்கே சாப்பிட்ருக்க மாட்டேன். ஸோ மன்னார்லேருந்து வேண்டி இங்கே நாங்கள் வைக்க போகிறோம். கருவாடுன்றாலே மன்னார் சைட்டெல்லாம் ஸ்பெஷல் இடம் கருவாட்டுக்கு. ஓகே, நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதையோட உங்களுக்கும் அது ஒரு வீடியோவாக சொல்லுவோமே அப்படின்னு நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறேன். அண்ட் இன்றைக்கு தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா எல்லாருக்குமே ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே, அண்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க, இன்றைக்கு எப்படி கட்டா கருவாட்டு கறி வைக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். முதல்ல நாங்கள் வச்சோம், பட் அடுக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் உங்களை சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கு நீங்கள் அதை பிடிச்சி நீங்களே சமைச்சு சாப்பிட போகிறீங்க. இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டா கருவாடா இது? கட்டாப்பாறை கட்டாப்பாறையை பார்த்தீங்களா? இது கட்டாப்பாறை. இன்னைக்கு கட்டாப்பாறை கறி தான் வைக்க போகிறோம். இன்னைக்கு தான் செம. சின்ன சின்ன பீஸ் எல்லாரும். ஐயோ, கடிச்சிடாது. இன்றைக்கி உங்களுக்கு மீன் தோல் இருக்குது, நான் தரேன். இது உனக்கு. எஸ், ஒரு நிமிஷம். இது உனக்கு. இந்த புஷ், இது உனக்கு. ஓகே, சாப்பிடு. சரி, சாப்பிட்டாச்சு, முடிச்சு. எல்லாம் ஊற விடணும். ஒரு 15-20 நிமிஷமே நம்ம. இந்த முள்ளு பகுதியெல்லாம் கறிக்கு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணி தூக்கி அடையாமல் கறி குழம்புக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, நல்லா இருக்குமே பார்க்க. அங்கே பேரம் போய் அமளி பண்ணுவோம். தண்ணி ஊற்றி ஊற விட்டுருக்கு. ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ஊற விட்டுறோம். அப்போ தான் அதில் சாஃப்டாக வரும். மண்ணில் இருந்தால் போகும். நல்லா கழுவி எடுத்தாச்சு சுத்தமாக. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீட்டாக கழுவிடுங்க. அப்புறம் சட்டி வச்சு கொஞ்சம் மரக்கறி எண்ணெய் தான் போட்டோம். அதை விட்டு அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெந்தயம், ரொம்ப நல்ல உடம்புக்கு. அப்புறம் வாசமாகவும் இருக்கும். அப்புறம் ஒனியன், அப்புறம் க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்ல ஒரு பொன் கலரில் பொரித்து வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கருவேப்பிலை போடுங்க, வாசமாக இருக்கும். போட்டு நல்ல பொன் கலரில் வரும் மட்டும் நாம் என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். எல்லாமே செமையாக கழுவியாச்சு. இதை ஒரு கறி ஒன்று வச்சா எவ்வளோ வாசமாகவும் இருக்கும். நீட்டாக கழுவணும். சரியா? அரை மணி நேரம் ஊற விட்டாலும் பரவாயில்ல. நீட்டாக கழுவினாத்தான் அந்த மண் எல்லாம் போகும். பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல. கருவாட்டுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும். விரும்பி சில பேர் கத்தரிக்காய் போடுவினோம். நாங்கள் இன்றைக்கு உருளைக்கிழங்கு தான் போட போகிறோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ தான் வதங்கிட்டு வருது. அப்புறம் அம்மா தானே செய்யணுன்னு சொன்னால் ஓகே செய்யுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். அதில் அவள் செஞ்சிட்ருக்குறா. ஒரு 3 அல்லது 5 உள்ளிப்பால் போடுங்க. இடித்து போடலாம், இல்லாட்டி வெட்டி போடலாம். நாங்கள் வெட்டி போட்டோம், நீங்கள் இடித்து போடுங்க. ஓரளவு வதங்கிட்டு வந்துட்டுது. நாங்கள் இனி இதுக்குள்ள உருளைக்கிழங்கு போட போகிறோம். வெட்டி கழுவி வச்சு ஒரு 2-4 உருளைக்கிழங்கு போட போகிறோம். உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஆனியன் எல்லாம் உருளைக்கிழங்கோட சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாம் எப்படின்னு. வதங்கிட்டு இருக்குது எல்லாம். ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கிட்டு நாம் இனி இதுக்குள்ள கட்டாப்பாறை கருவாட்டை போடுவோம்.
எல்லாம் பீஸ் பீஸாக வெட்டி கழுவி நான் வச்சு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ பேரோ அவ்வளோ கருவாடு போடுங்க. போட்டு கருவாடு நார்மலாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் நிறைய சாப்பிட்றவையும் இருக்கணும், பிடிக்காதவையும் இருக்கணும். பிடிக்காதவை இதை பார்த்துட்டு ஒருக்கா செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு கிளறிட்டு மூடி விடுங்க. கஷ்டப்பட்டு நான் மூடுறேன், மூடி விட்டீங்கண்டா ஓகேயா இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம், ஓகே ஆகிட்டு. இன்றைக்கி இதில் கொஞ்சம் தேங்காய் பால் விடுவோம். இந்தியா சைடில் தேங்காய் பால் விடுவாங்களே என்னென்னு நான் தெரியலை. பட் நான் ஸ்ரீலங்காவில் தேங்காய் பால் விடாமல் கறி காய்ச்சறது இல்லை, அப்படி சாப்பிட்றதும் இல்லை, டேஸ்ட்டும் இருக்கான்னு நாங்கள் நினைக்கிறது. அளவான உப்பு போடுங்க, கணக்க போடாதீங்க. என்கிட்ட கருவாடு உப்பு போட்டு ஊற வைக்கிறது. ஸோ உப்பு கொஞ்சம் லேட்டாகத்தான் ஊறும், அதனால் ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் காணாட்டிக்கு போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் எங்களோட வீட்டில் திரிச்ச மிளகாய்த்தூள், சில பேர் கடையிலெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாதீங்க, வீட்டில் திரிச்சு சாப்பிட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3-4 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுட்டு கிளறி விட்டாச்சு. ஓகே, பார்க்கலாம் என்னென்னு. அப்புறம் ஒரு லெமன் அளவு தேசி புளி புளிஞ்சு விடுங்க, செமையாக இருக்கும். மீன் கறிக்கு கருவாட்டு கறிக்கு எல்லாம் விடணும். விட்டுட்டு தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருக்கா அப்புறம் மூடி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கறி கொதிச்சுட்டு வருமா, அப்படியே செமையாக இருக்குது. பார்த்தீங்களா, கருவாடு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்குது, உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே இருக்குது. ஸோ கறி செம்ம டேஸ்ட்டாக அப்படியே எண்ணெய் பறந்து இப்படி அழகாவாய் ஊறிட்டே இருக்கும். இதை ஒரு சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா சொர்க்கம்தான். ஸோ பிடிக்காத நீங்களும் இதை பார்த்து செஞ்சு ஓடிப்போய் வேண்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, கறி ஒரு கடைசி பருவத்துக்கு வந்துட்டு இனி நாம் சாப்பிட போகிறோம் கருவாட்டை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இப்படி தான் இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கருவாடு நல்லா வெந்துட்டு. ஸோ ஓகே, இவ்வளவுனா நான் இன்றைக்கு கொஞ்சம் வயிறு எனக்கு சரியில்லை. பயணங்கள் போனது தானே, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை போல், வயிறு சரியில்லை. அதால் கொஞ்சம் கேரம் சாப்பிட முடியாது. அதால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட காட்டில, சாரி. பட் வீட்டு எல்லாரும் சாப்பிட நல்லா இருந்தது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்த கமெண்ட் செக்டர் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டால் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது பார்க்காத நீங்கள் மேலே சாட்டில் இல்லாட்டிக்கு வீடியோ எண்டில் இல்லாட்டிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எதில் இருந்தாலும் போடுவோம், போயிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் காமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வேண்டும். பாய், எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய். தேங்க்யூ.